மாற மறுக்கும் கடின இருதயம். உங்கள் பெற்றோர் அல்லது ஆசிரியர்கள் எப்போதாவது உங்கள் தவறுகளை சுட்டிக்காட்டி திருத்தியிருக்கிறார்களா? ஆரம்பத்தில் திருத்துவது சங்கடமாக தோன்றலாம். ஆனால் அவர்கள் உங்கள் மேல் அன்பு வைத்திருப்பதாலும் நீங்கள் நல்லபடியாக வளர வேண்டும் என்பதற்காகவுமே அதை செய்கிறார்கள். தேவனும் நம்மை திருத்துகிறார். அவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாகவும் பெற்றோர், போதகர்கள், ஆசிரியர்கள் மூலமாகவும், ஏன் நாம் செய்யும் தவறுகளின் விளைவுகள் மூலமாகவும் நம்மிடம் பேசுகிறார். ஞானமுள்ள ஒருவன் திருத்தங்களை கேட்டு தன்னை மாற்றிக்கொள்வான். மூடனோ தேவனுடைய எச்சரிக்கைகளை புறக்கணிப்பான். பாஷா ராஜாவுக்கு தனக்கு முன் இருந்தவர்களின் தவறுகளில் இருந்து கற்றுக்கொண்டு மாற ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அவன் மாற மறுத்துவிட்டான். கடினமான இருதயம் தேவனுடைய மேன்மையான ஆசீர்வாதங்களை இழக்க செய்துவிடும் என்பதை இவனுடைய வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகிறது. இன்று நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் முதல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வரை. பாஷா இசக்கார் கோத்திரத்தை சேர்ந்த அகியாவின் மகனாவான். யெரொபெயாமின் மகனான நாதாப் பெலிஸ்தரின் பட்டணமாகிய கிப்பத்தோனுக்கு எதிராக படைகளை நடத்தி சென்றபோது பாஷா அவனுக்கு எதிராக சதி செய்தான். பாஷா நாதாபை அழித்து போட்டு இஸ்ரவேலின் 3வது ராஜாவானான். யெரொபெயாமின் குடும்பத்தை சேர்ந்த அனைவரையும் அழித்து போட்டான். யெரொபெயாமின் விக்கிரக ஆராதனை நிமித்தம் அகியா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் உரைத்த தீர்க்க தரிசனம் இதன் மூலம் நிறைவேறியது. பாஷா திர்சா பட்டணத்திலிருந்து இஸ்ரவேலை 24 வருடங்கள் ஆட்சி செய்தான். தேவன் அவனை ராஜாவாக அனுமதித்த போதிலும் பாஷா கர்த்தரை கனம் பண்ண தவறினான். மாறாக யெரொபெயாம் கொண்டு வந்த அதே விக்கிரக ஆராதனையை தொடர்ந்து செய்து இஸ்ரவேலரை தேவனை விட்டு இன்னும் தூரத்திற்கு கொண்டு சென்றான். எனவே தேவன் அனானியின் மகனான யெகூ என்ற தீர்க்கதரிசியை பாஷாவிடம் அனுப்பினார். அவன் யெரொபெயாமின் பாவ வழிகளை பின்பற்றியதால் அவனுடைய குடும்பமும் அழிக்கப்படும் என்று எச்சரித்தார். 24 வருடங்கள் ஆட்சி செய்த பிறகு பாஷா மரித்தான். இன்று நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், தேவன் நமக்கு அடிக்கடி மறு வாய்ப்புகளை தருகிறார். நாம் தவறு செய்யும்போது அவர் அன்போடு நம்மை திரும்பவும் அழைக்கிறார். சில நேரங்களில் வேதாகமம் மூலமாக பேசுகிறார். சில நேரங்களில் பெற்றோர், ஆசிரியர்கள் அல்லது போதகர்கள் மூலமாக பேசுகிறார். இங்கே முக்கியமான கேள்வி என்னவென்றால், நான் செவி கொடுப்பேனா என்பதுதான். யெரொபெயாமை விட ஒரு நல்ல ராஜாவாக மாற பாஷாவுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. ஆனால் அவனோ அதே பாவங்களை திரும்ப திரும்ப செய்தான். தேவன் நம்மை திருத்தும் போது நாம் கோபப்படவோ பிடிவாதம் பிடிக்கவோ கூடாது. மாறாக நமக்கு வழிகாட்டுகிற அளவுக்கு நம்மேல் அன்பு வைத்ததற்காக அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். தாழ்மையுள்ள இருதயம் பலப்படும், பிடிவாதமுள்ள இருதயமோ மேலும் கடினப்பட்டு போகும். இது நாம் கற்றுக்கொள்ளும் முக்கியமான பாடம். உங்களிடம் மாற வேண்டிய ஒரு காரியத்தை தேவன் சுட்டி காட்டும் போது உடனே அவருக்கு கீழ்ப்படியுங்கள். கற்றுக்கொள்ளும் மனப்பான்மை உள்ள இருதயமே தேவனை பிரியப்படுத்தும். இன்று நாம் படிக்க வேண்டிய மனப்பாட வசனம், புத்திமதியை தள்ளிவிடுகிறவன் தன் ஆத்துமாவை வெறுக்கிறான், கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானம் அடைவான். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 32வது வசனம். இன்று நம் ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக செய்ய வேண்டியது 5 நிமிடங்கள் ஒதுக்கி உங்கள் வாழ்க்கையில் மாற வேண்டிய ஒரு காரியத்தை காட்டுமாறு தேவனிடம் கேளுங்கள். அவர் தம்முடைய வார்த்தையின் மூலம் எதை வெளிப்படுத்தினாலும் அதற்கு மனப்பூர்வமாக கீழ்ப்படியுங்கள். அறிவு சார்ந்த வளர்ச்சிக்காக நாம் செய்ய வேண்டியது நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். திருத்தங்களை ஏற்றுக்கொள்ளுதல் பலவீனம் அல்ல, அதுவே ஞானத்தின் அடையாளம் என்பதை பற்றி எழுதி வையுங்கள்.
சரீர வளர்ச்சிக்காக நாம் செய்ய வேண்டியது, உங்கள் அறை, படிக்கும் மேஜை அல்லது பள்ளி பையை இன்றைக்கு சுத்தமாக அடுக்கி சுய கட்டுப்பாட்டை பயிற்சி செய்யுங்கள். சிறிய காரியங்களில் சுய கட்டுப்பாட்டை கற்றுக்கொள்வது நல்ல குணத்தை கட்டியெழுப்ப உதவும். சமுதாய வளர்ச்சிக்காக நாம் செய்ய வேண்டியது, இன்று நீங்கள் ஏதேனும் ஒரு தவறு செய்தால் அதை உண்மையாய் ஒப்புக்கொண்டு சாக்குப்போக்கு சொல்லாமல் மன்னிப்பு கேளுங்கள். தாழ்மை உறவுகளை பலப்படுத்தும். அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி ராஜா. இந்த வேளையிலும் நீர் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தகப்பனே, அப்பா, நீர் எங்களுடைய தவறுகளை உணர்த்தும் போது அப்பா எங்களை தாழ்த்தி அதற்கு கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.